எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சோகமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவர் ஜெயம் ரவி அவர்களுடைய கடைசி ஆசை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இது இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே பரவி ஒவ்வொருத்தரையுமே நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. ஏன்னா அந்த மருத்துவர் சொன்ன விஷயம் அப்படிப்பட்ட விஷயம். ஜெயம் ரவி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்தும் தன்னுடைய கடைசி ஆசையாக இதை தானே சொல்லியிருக்காரு. இதை கூட நிறைவேற்ற முடியாமல் அவருடைய வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே கண்கள் கலங்கியிருக்கிறாங்க. அந்த மருத்துவர் அப்படி என்ன சொன்னார் ஜெயம் ரவியுடைய கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெரிந்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே எல்லாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தின விஷயம், எல்லாருக்கும் வாழ்க்கையில் கற்றுத்தந்த பாடம் என்ன அப்படின்னா ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ தான். என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் எவ்வளவு பணம் இருந்தாலும் ரொம்பவே முக்கியமானது நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நல்ல மனைவி தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அந்த மனைவி கிட்ட பணம் இருக்குதோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கிறத விட நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா ஜெயம் ரவி அவர்கள் அவ்வளோ நல்லவர். கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு சின்ன ஒரு கெட்ட பேர் கூட இல்லாமல், எந்த ஒரு பெண்ணோடையும் தவறான பழக்க வழக்கங்கள்லாம் இல்லாமல் அவ்வளோ திறமை வச்சுக்கிட்டு அவ்வளோ படித்து வந்த ஒரு நடிகர். சரியான மனைவி இல்லாத காரணத்தினால இன்றைக்கி தான் ஆசைப்பட்ட மகனை கூட பார்க்க முடியாமல், தான் கூட யாருமே இல்லாமல் கத்தி புலம்பிகிட்டு இருக்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காரு. இது எல்லார் மத்தியிலுமே ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பேட்டி முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. உடனடியாக மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. அந்த மருத்துவர் அவரை காப்பாற்றியிருக்கிறாங்க. இப்போ நல்லபடியாக இருக்கிறாரு. அவருடைய அனைத்து நண்பர்களும் உறவினர்களும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக நெருங்கிய நண்பர்கள், நல்ல மனிதர்கள், பெரிய பெரிய உயர்ந்த மனிதர்கள் அவருக்கு ஆறுதல் கூறிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மருத்துவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லார் மனசையுமே கண் கலங்க வச்சுருக்குது. அவர் ஜெயம் ரவியை பற்றி என்ன சொன்னார்னா, அவர் கடைசி ஆசையாக அந்த ஒரு டைமில் கூட என்கிட்ட கேட்டுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு என்னுடைய மகன்கிட்ட பேசணும். ஒருவேளை என்னை காப்பாற்ற முடியல, எனக்கு ஏதாவது ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியாவது, என்னுடைய சுயநிலைவு கொஞ்சம் இருக்கிறதுக்கு முன்னாடியாவது என்னுடைய மகனை மட்டும் என் கண்ணில் காட்டுங்க. அவன்கிட்ட ஒரு 2 வார்த்தை நான் பேசிக்கிறேன், அவன் குரலை மட்டும் நான் கேட்டுக்கிறேன், அவன் என்னை அப்பான்னு கூப்பிட்றத நான் காது கொடுத்து கேட்கணும். எனக்கு அதை தவிர வேறு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினது என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியல. இவ்வளோ பெரிய வாழ்க்கையில் உயர்ந்த மனிதன் இந்த ஒரு சின்ன ஆசை கூட நிறைவேறாமல் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு அந்த மருத்துவர் கண்கள் கலங்க பேசியிருக்கிறாரு. நேயர்களே, இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயம் ரவி அவர்கள் தான் சாகிற சுச்சுவேஷனில் கூட அவர் ஆசைப்படுறது அவருடைய மகனை பார்க்கணும், அவனுடைய குரலை கேட்கணுன்னு தான். அது கூட இப்போ வரைக்கும் அவருக்கு நிறைவேறாமல் இருக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களையும், அவர் வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணால் இதிலேருந்து மீண்டு வருவார், அவர் வாழ்க்கையில் பண்ண ஒரே தவறு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதெல்லாம் மறக்காமல் கீழே இருக்கிற கான்பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.